ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த செகண்ட் செமஸ்டருக்காக நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு வீடியோவில் கேட்டிருந்தேன் ப்ராக்டிக்கலை பற்றின அப்டேட் வந்து வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வேணும்னு நீங்கள் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த அப்டேட் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை பற்றி அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட அந்த கோர்ஸ் கோடு, சரியா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம கோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்கும். இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நீங்கள் கோர்ஸ் கோடை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட கோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம், அதோட கோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா GE3171, சரியா? நல்லா நோட் பண்ணிங்க. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட கோடு, அதாவது கோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா GE3171. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி, சரியா? ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா BS3171, சரியா? BS3171. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லெபார்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா GE3172, GE3172. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமோட உங்களுக்கு வந்து கோர்ஸ் கோடு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்சர்வேஷன் கிளாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி அட்டன் பண்ணிக்கணும். அதனால தான் கொடுத்துருக்காங்க டோட்டல் கான்டாக்ட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் இருக்குது, சரியா? 2 கிரெடிட் இருக்குது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு லேபரேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் இருக்குது. இங்கிலீஷ் லேபரேட்டரிக்கு 1 கிரெடிட் இருக்குது, சரியா? இந்த 5 கிரெடிட்டும் நீங்கள் வந்து எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னா இந்த 5 கிரெடிட்டுமே உங்களுக்கு அவசியம், சரியா? அதனால் லேபில் வந்து அரியர் விழுந்தாலும் நமக்கு வந்து டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.